போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் மூலம் சம்பவத்தில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு என சந்தேகம் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கில் ஞானசேகரன் என்ற ஒரு பிரியாணி கடையை நடத்தி வரக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் மற்றொரு நபருக்கும் தொடர்பு இருப்பது இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கையின் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் காவல்துறை தரப்பில் கேட்கும் பொழுது இந்த ஒரு நபர் தான் குற்றவாளி, வேறு யாரும் தொடர்பில்லை என்ற தகவலை அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக அதை தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பார்த்தோம் என்றால் அதில் மற்றொரு நபருக்கு இதில் தொடர்பு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த நபர் 7:45 மணி அளவுல அந்த மாணவியையும் மாணவியினுடைய ஆண் நண்பரையும் ஞானசேகரன் தனது செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்ட தொடங்கி இருக்கிறார். பிறகு சிறிது நேரத்துல அந்த மாணவியினுடைய ஆண் நண்பரை அங்கிருந்து ஸ்டாஃபிடம் கொண்டு சென்று, அதாவது பல்கலைக்கழக ஊழியரிடம் அழைத்து சென்று ஒப்படைக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து அழைத்து சென்றதாகவும், ஒரு தூரத்தில் வைத்து ஒரு மரத்தின் அருகே வைத்து மிரட்டி விட்டு அங்கிருந்து அனுப்பிவிட்டதாகவும், பிறகு அந்த மாணவியிடம் திரும்பிய ஞானசேகரன் அந்த ஆண் நண்பரை, அதாவது மாணவியினுடைய ஆண் நண்பரை அந்த ஸ்டாஃபிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், இதிலிருந்து தான் சொல்வதை கேட்டால் உன்னை இந்த விவகாரத்தில் இருந்து தப்பிக்க வைக்கிறேன் என்று ஞானசேகரன் மாணவியை மிரட்டி இருக்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த ஞானசேகரனுக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்திருப்பதாக மாணவி அந்த புகாரிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் முதல் தகவல் அறிக்கையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு செல்போன் அழைப்பு வந்த பொழுது நான் அந்த மாணவியை மிரட்டி கொண்டிருப்பதாகவும், மிரட்டி விட்டு விடுவேன் என்று அந்த நபரிடம் அவர் ஞானசேகரன் கூறியதாக செல்போனில் மறுமுனையில் இருந்து அந்த நபருக்கு பதிலளித்ததாக மாணவி கொடுத்த புகாரின்படி முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த 3 அவருக்கு வாய்ப்புகள் கொடுத்ததாகவும், அதாவது மாணவியை விடுவிப்பதற்கு, அந்த நபரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பதற்கு 3 வாய்ப்புகளை கொடுத்தார். அதாவது அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையை உள்ளாக்குவதற்கு முன்பாக இந்த வாய்ப்புகளை கொடுத்தார் என்று மாணவி இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி முதலில் பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வரிடம் கொண்டு சென்று இவற்றை வீடியோவை காண்பிக்க போகிறேன், இதனால் உனது படிப்பு தொடர முடியாது, டிசியை கொடுத்து விடுவார்கள் என்று மிரட்டியிருக்கிறார். இது ஒரு வாய்ப்பு. அல்லது தன்னுடன், ஞானசேகரன் என்ற அந்த நபர் சொல்வதை கேட்டு அவருடன் இருக்க வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார். மூன்றாவதாக அந்த சாருடன் இருக்க வேண்டும் என்று மாணவியை மிரட்டியதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகத்தான் இந்த செல்போன் அழைப்பு வந்திருக்கிறது. ஞானசேகரன் அந்த செல்போனில் அழைப்பு விடுத்த நபரை சுட்டிக்காட்டி அந்த சாருடன் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டாரா, அல்லது வேறு யாரேனும் மற்றொரு நபர் யாரும் இந்த விவகாரத்தில் உடந்தையாக இருக்கிறார்களா? மாணவியும் அவரது ஒரு ஆண் நண்பரும் தொடர்ந்து பல்கலைக்கழகத்துல சந்தித்துக் கொள்ளக்கூடிய இந்த விவரம் தெரிந்தவர்கள், அதை தொடர்ந்து கண்காணித்து வந்த நபர்கள் திட்டமிட்டு இதை நடத்தி இருக்கிறார்களா, ஞானசேகரன் மூலமாக இது நடந்திருக்கிறதா என்று பல்வேறு சந்தேகங்களை இந்த முதல் தகவல் அறிக்கையில இருக்கக்கூடிய தகவல் பல்வேறு சந்தேகங்களை முன்வைத்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து காவல்துறையிடம் கேட்டபொழுது ஞானசேகரனுடைய செல்போன் காவல்துறையிடம் தான் இருக்கிறது. அந்த செல்போனை கைப்பற்றி தற்பொழுது சைபர் கிரைம் லேபில் ஒப்படைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். சைபர் கிரைம் லேபில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் அந்த செல்போனில் இருக்கிறது என்று ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக அந்த மாணவியையும் அவருடைய ஆண் நண்பரையும் படம் பிடித்ததாக, வீடியோ எடுத்ததாக கூறப்படக்கூடிய அந்த வீடியோவை ஏற்கனவே கைப்பற்றி விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் வேறு சில வீடியோக்களும் இருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறுகின்றனர். ஒரு பக்கம் இவருடைய செல்போன் அழைப்புகள், ஞானசேகரனுக்கு வந்த செல்போன் அழைப்புகள், குறிப்பாக அந்த 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலிருந்து 8:20க்குள் வந்த செல்போன் அழைப்பு, குறிப்பாக அந்த ஒரு நபர் யார் அழைத்தது, இந்த மாணவி விவகாரத்தை தெரிந்த அந்த நபர் யார் அழைத்தது, அந்த செல்போனின் என்ன, அவர் யார் அந்த மறுமுனையில் பேசிய நபர் என்பது குறித்து தான் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த ஒரு நபர் தான் இது குற்றத்தில் ஈடுபட்டவர் என்ற தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில மற்றொரு நபரும் இதில் உடந்தையாக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு ஞானசேகரன் ஒருவர் தான் வந்திருக்கிறார் என்பது இந்த முதல் தகவல் அறிக்கையில தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நபர் யார், ஏற்கனவே திட்டமிட்டு இதை இவர்கள் செய்திருக்கிறார்களா, அதற்கு முதல் நாள் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது என்றால் அதற்கு முன்பே
ஆண் நண்பர் அந்த மாணவியினுடைய ஆண் நண்பருடன் அவர் சந்தித்துக் கொண்ட அந்த பகுதியில் எல்லாம் ஏற்கனவே கண்காணித்து வந்திருந்தால் அது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவுகள் எதுவும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறதா, அதே போன்று அங்க இருக்கக்கூடிய காவலாளியிடம் இந்த ஞானசேகரனுடன் வந்து செல்லக்கூடிய நபர் யார், இவர் தனியாக இருசக்கர வாகனத்தில் வருவாரா அல்லது இவருடன் வேறு யாரும் காரில் வந்து உள்ளே வருவார்களா, இப்படி அவருக்கும் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் என்பது குறித்து இந்த காவலாளிகளிடமும் விசாரிக்கப்படுகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த நபர்களிடமும் குறிப்பாக ஞானசேகரனுடைய உறவினர்களிடம் வந்து விசாரிக்கப்படுகிறது. ஞானசேகரனுடைய சகோதரர் தான் ஞானசேகரனை சிக்க வைப்பதற்கான அந்த குறிப்பிட்ட அவர் அணிந்திருந்த அந்த உடையை ஒளித்து வைத்திருந்த, வீட்டில் மறைத்து வைத்திருந்த அந்த உடையை கொண்டு வந்து காவல்துறையிடம் கொடுத்ததாக போலீசார் தரப்பிலும் நேற்று கூறப்பட்டது. இந்த மாணவி கொடுத்த புகாரிலும் கூட கருப்பு நிற சட்டை அணிந்து ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்தார் என்று அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இருட்டான அந்த பகுதியில் அந்த நபரை தனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று முதலில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த உடையை வைத்துதான் காவல்துறையினர் வந்து பிறகு மாணவியிடம் வந்து வீடியோ கால் மூலமாக அந்த உடையை காண்பித்து அதற்கு பிறகு உறுதி செய்து அந்த நபரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய செல்போன் நெட்வொர்க்கை வைத்து அந்த பகுதியில எந்தெந்த செல்போன் எண்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை வைத்துதான் அந்த நபரை கைது செய்திருக்கிறார். இந்த நிலையில மற்றொரு நபர் யார் என்பதுதான் தற்பொழுது இந்த வழக்குல புதிய ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது.